வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசகம் பேசுகிறேன். ஓம் தத் புசாய் வக்கரதுண்டாய் தன்னோ தந்தி பிரசோயத் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளோம் கம் கணபதியே நமக. ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய உதயச குரு சுக்கர சனி பெற்ற ராகாவ கேதவ நமக. ஓம் ஸ்ரீம் க்ளீம் பஞ்சபோத வசிவிசியோ மங்கரங்க பஞ்சபோத வசிவிசியோ ஓம் நங்கு வங்கு பஞ்சபோத வசிவிசியோ நங்கு வங்கு பஞ்சபோத வசிவிசிய சுவாகா. 9 நவகிரகங்கள் 5 பஞ்சபோதனோட அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியவர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்றோம். ஓம் சரவண பவாய நமக. இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, மகர ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய பலாபலன்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம். 2024 ஆகஸ்ட் மாதத்தினுடைய பலாபலன்கள் என்ன மகர ராசிக்கு அப்படிங்கிறது தான் நம்ம ஒரு ஜென்ரலாக பார்க்குறோம். உங்களுடைய ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் நல்ல திசாபுத்திகள் நடந்து நல்ல பொசிஷனில் இருந்ததுன்ட்டா நான் சொல்கிற பலன்கள் 100% நல்லதாக நடக்கும். ஓகேங்களா? ஒருவேளை கெடு பலன்கள் இருந்ததுன்ட்டா நல்ல திசை நடந்ததுன்னா அதெல்லாம் கம்மியாக குறைஞ்சு நடக்கும். ஓகேங்களா? அதை பொதுவானது தான் நம்ம சொல்கிறது, ஜென்ரலாக நடக்கக்கூடியது தான். இதுவே உங்களுக்கு ஒரு 50% உங்களுக்கு செயல்படும். ஓகேங்களா? வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிள் அமைக்கிங்க. வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இன்னைக்கு பார்த்தோம்னா இந்த மாதத்தில் மகர ராசிக்கு பார்த்தோம்னா கிரக நிலைகள் என்ன அப்படின்னு மட்டும் பார்த்தோம்னா, 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ரம், 3ஆம் இடத்துல ராகு பகவான். ஓகேங்களா? 5ஆம் இடத்துல குரு செவ்வாய். ஓகேங்களா? 7ஆம் இடத்துல சூரியன் புதன், அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிர பகவான், 9ஆம் இடத்துல கேது பகவான். இந்த மாதத்தில் மாதக்குழுவினோட பயிற்சி அப்படின்னு பார்த்தோம்னா 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 26ஆம் தேதி அன்னைக்கு ஆகஸ்ட் 26 7:33 மணிக்கு பயிற்சி ஆகிறார். அடுத்தது பார்த்தோம்னா சூரிய பகவான் 17ஆம் தேதி ஆவணி 1ஆம் தேதி அன்னைக்கு அவர் வந்து கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு பயிற்சி ஆகிறார். அடுத்தது பார்த்தோம்னா சுக்கிர பகவான் வந்து பார்த்தோம்னா 26ஆம் தேதி அன்னைக்கு ஆகஸ்ட் 26ஆம் தேதி அன்னைக்கு காலையில் 11:30க்கு அவர் பயிற்சியாகி கன்னியா ராசிக்கு போகிறார். இதுதான் இந்த மாதத்தோட கிரக பயிற்சி, கிரக நிலைகள். ஓகேங்களா? இப்போ பார்த்தோம்னா உங்களுடைய ராசிநாதன் அவர் வந்து 2ஆம் இடத்துல வக்ரகதியில் இருக்கிறார், பின்னோக்கி வர்றார். ஓகேங்களா? இது வந்து ராசிநாதன் வந்து உங்கள் சுய ஜாதகத்தில், நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் அவர் வக்ரகதியில் இருந்தாருன்னா அவருடைய இயல்பான பலாபலன்களை விட அற்புதமான பலாபலன்களை செய்ய வல்லவர். ஓகேங்களா? ஏன்னா அவர் எப்படி இருந்தாலும் லக்னத்தில் உங்கள் மகர லக்னத்துக்கு வந்து நன்மை தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பொசிஷனில் இருந்தாலும் கூட 2ஆம் இடத்துல இருந்தால் ராசிக்குள்ளே தான் வரப்போகிறாரு. ராசியோட பயணத்தை எடுத்துக்க போகிறோம். ராசிநாதன் பலம் முடிஞ்சு இருக்கிறான்னு தான் கருத்து. அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நல்ல ஒரு அருமையான டைம் தான் உங்களுக்கு, அற்புதமான ஒரு டைமு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. குரு பார்வை உங்கள் ராசியின் மேலே விழுது. அதனால வந்து நல்ல தெளிவான சிந்தனை எடுப்பீங்க, தெளிவான முடிவுகள் எடுப்பீங்க. ஒரு அற்புதமான டைம் தான். ஏழரை நடந்தாலும் கூட உங்கள் ராசிநாதனாக இருக்கிறதுனால அந்த பாதிப்புகளெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிற, உங்களுக்கு அந்த ஏழரை தாக்கமெல்லாம் உங்களுக்கு வராது. அதுவும் போக குரு பார்க்கும்போது ஏழரை நடந்ததுட்டா ராசியில் விழும்போது உங்களுக்கு எந்த பாதிப்புகளும் வராது. நன்மைகள் தான் அதிகமாக நடக்கும், தீமைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. புதிய முயற்சிகள், புதிய நிலைகள் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரிங்களா? அடுத்தது பார்த்தோம்னா தொழில் செய்கிறவங்க, உத்தியோகம் பார்க்குறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க அப்படின்னு பார்த்தோம்னா 10 சுக்கிரன் வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறார். கொஞ்சம் 26ஆம் தேதி வரையிலும் பார்த்தோம்னா தொழிலில் எல்லாமே கொஞ்சம் மந்தமாக தான் போகும். உங்களுக்கு சுயமாக பார்த்தோம்னா ஓகே. ஆனால் தொழில் வேலை செய்கிற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், அப்புறம் இந்த இடங்கள்ல நம்மளுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். ஓகேங்களா? அஷ்டமஸ்தானம் 10 சுக்கிரன் வந்து அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறார். 26ஆம் தேதியில் அங்கே இருக்கிறதுனால தொழிலில் பிரச்சனைகள் ஏற்படும். வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள், ஒரு பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல நம்மளுக்கு கொஞ்சம் பிரச்சனை, போராட்டங்கள் எல்லாம் ஏற்படும். ஏன்னா அஷ்டமாதிபதி சூரியன் வந்து உங்கள் லக்னத்தை பார்க்குறாரு. உங்கள் லக்னத்தை 17ஆம் தேதி வரைக்கும் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறாரு. அங்கே வந்து சுக்கிரனும் சூரியனும் வந்து ஒரு 10 days ஒன்றா இருப்பாங்க. அப்போ நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாகும், தொழில் உத்தியோகம் நிமித்தமாக. ஓகேங்களா? தொழில் உத்தியோகம் நிமித்தமாக நம்மளுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும். அதனால அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் சுமூகமாக போகிறது நல்லது. வேலை செய்கிற இடத்துலையோ, பிஸ்னஸ் பார்க்குற இடத்துலையோ, பார்ட்னர்ஸ்குள்ளேயோ, இதுலையெல்லாம் கொஞ்சம் பார்த்தோம்னா நம்ம வந்து சுமூகமான முடிவுகள் எடுத்து போகிறது நன்மை பயக்கும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா கணவன் மனைவி அப்படிங்கிற ஸ்தானத்தில் பார்த்தோம்னா கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், கொஞ்சம் பிரச்சனைகள் எல்லாம் வரும். ஓகேங்களா? அதை கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக 17ஆம் தேதிக்கு மேலே தான் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகும். 17ஆம் தேதிக்கு மேலே தான் சூரியன் வந்து அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு பிரச்சனைகள் அதிகமாகும்.
கணவன் மனைவிக்குள்ள. அதனால வந்து 17ஆம் தேதிக்கு மேலே அதிலிருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகி அது குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை மேன்மைப்படும். 17ஆம் தேதிக்கு மேலே சுமூகமான முடிவுகள் ஏற்படும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்து பார்த்தோம்னா திருமண வயது மாணவர் மாணவிகளுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2 கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். கொஞ்சம் மந்தமான நிலையாக இருந்தாலும் கூட அதிலிருந்து கொஞ்சம் ராசியை குரு பார்த்துட்டு இருக்கிறதுனால அதிலிருந்து கொஞ்சம் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். கல்வி சம்மந்தப்பட்டதுல எந்த பிரச்சனையும் இல்லை. தனம் சம்மந்தப்பட்டதுலேயும் எந்த பிரச்சனையும் இல்லை. தனகாரன் குரு பார்க்கறதுனால நம்மளுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா? தனமெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். அதில் எந்த ப்ராப்ளம் இருக்காது. அப்படியே சுமூகமாக போயிட்டு இருக்கும். ஓகேங்களா? அடுத்து திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதில் தான் 17ஆம் தேதிக்கு மேலே தான் நம்மளுக்கு வந்து திருமண முயற்சியிலாம் நம்மளுக்கு கைகூடும். திருமண முயற்சியில் புதிய முயற்சிகள் செய்கிறதுலாம் கொஞ்சம் கொஞ்சம் கைகூடும். ஓகேங்களா? நன்மைகள் பயக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்தோம்னா உங்களுக்கு உங்களை பொறுத்தோ தனத்தை குறித்து அந்த பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு உத்தியோகத்தில் தான் நம்மளுக்கு ப்ராப்ளங்கள் அதிகமாகும். வேலை செய்கிற இடத்துல தான் இந்த மாதத்தில் நம்மளுக்கு பிரச்சனைகள் வரும். ஓகேங்களா? 5ஆம் இடம் பூர்வ ஸ்தானம்லாம் நல்லா இருக்கும். குலதெய்வத்தினோட அனுகிரகம்லாம் நல்லா இருக்கும். ஒரு ஆவரேஜான பலாபலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படின்னு பார்த்தோம்னா மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு ஆவரேஜான பலம், மேலேயும் இல்லை, ரொம்ப அப்பும் இல்லை, ரொம்ப கீழேயும் இல்லை, ஆவரேஜாக போகும். ஒரு ஸ்மூத்தாக போய்க்கலாம். ஓகேங்களா? நீங்கள் வழிபட வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சூரியனோட வழிபாடு. காலையில் எழுந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணுறது, சூரியனோட வழிபாடுகள் செய்கிறது, சுக்கர வழிபாடு செய்கிறது, இந்த 2ஐயும் பயன்படுத்திக்கணும். இந்த மாதத்தில் ஆகஸ்ட் மாதம் நீங்கள் வழிபட வேண்டியது சூரியனோட வழிபாடுகள் வச்சுக்கிறது நல்லது. ஞாயிற்றுக்கிழமைக்கு சிவன் கோயிலுக்கு போயிட்டு சூரிய பகவானுக்கு விளக்கேற்றுறது, நெய் விளக்கேற்றுறது. அதே மாதிரி வெள்ளிக்கிழமைக்கு சுக்கர பகவானுக்கு போய் விளக்கேற்றுறது வழிபாடுகள் வச்சுட்டிங்கன்னா பெரிய ஒரு தொழில் நிமித்தமாக வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் பெருசாக வராமல் ஓரளவுக்கு குடும்ப ஒற்றுமையோட, குடும்பத்துக்கும் தொழிலுக்கும் 2க்கும் சேர்த்து சொல்கிறேன் கணவன் மனைவி. அதனால இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த பிரச்சனைகள் வராமல் நம்ம காப்பாற்றிக்கலாம். உங்கள் ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் நல்ல திசாபுத்திகள் நடந்ததுன்னா கொஞ்சம் பிரச்சனைகள், நான் சொல்கிற பிரச்சனைகள் வராத அளவுக்கு கொஞ்சம் காப்பாற்றிக்கலாம். இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது ஜாதகத்தில் நல்ல திசாபுத்திகள் நடக்கும்போது அந்த கெடுபலன்கள் நடக்காமல் நீங்கள் அப்படியே இந்த மாற்றி ஒரு நல்ல முறையிலாவே சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கடந்து போயிடலாம். ஓகேங்களா? அதனால சூரியன் வழிபாட்டையும் சுக்கரன் வழிபாட்டையும் இந்த மாதம் நீங்கள் வைத்து கொண்டால் அற்புதமான பலாபலன்கள் நடக்கும். ஓகேங்களா? குரு தட்சிணாமூர்த்தி வழிபாட்டை வச்சுட்டு இன்னும் சிறப்பாக இருக்கும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிள் அமைச்சிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? என்னிடத்துல ஜாதகம் பார்க்கணும், பிரச்சனை பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும் அப்படின்ட்டா என் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம். வாழ்க வளமுடன்.